கோழி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு கோழி மீன் இது வந்து சின்ன சின்ன மீன்லாம் வந்து கரையில் பிடிப்பாங்க, பெரிய மீன்லாம் வந்து ஆழ்கடலில் பிடிக்கும். முள் இதில் ஒரு முள் ஒன்று வரும், அந்த முள் தான் இது, அந்த டேஸ்ட். தூண்டியில் பிடிச்சிருக்கான், தோலை உரிச்சிடுவோம். பொடி பெறாது இது, அதனால் செவில் வச்சா அதிகமாக வராது. தோலை ஊற்றிட்டு சாப்பிடுவோம், சிறப்பாக இருக்கும். பாரமெல்லாம் வச்சு போடுவோம். உப்பு மீனால தோல் உருவி எந்த மீனாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரை செம்மையாக இருக்குண்ணா. ஆமாம், குழம்பு வைக்கலாம், ஆனால் ஃப்ரை நல்லாயிருக்கும். புதுசாக இருந்த தலையே தான் காலேஜ் ஐஸில் போட்டோம்னு வச்சுக்கா சல்லுன்னு வந்துடுவோம் பையன். ஆனால் ஐஸில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் தான் புதுசாக இருந்துச்சு. அவன் போட்டு விட்றான், அவனே கட்டுக்கிறது குறையே போகிறான். அப்புறம் அவன் போக மாட்டாங்கடா முருகா, குறைய தான் போகணும் ஊருக்கு. இன்னைக்கு காலையில் தானே, அதான் அவன் வேலைக்கு போய் முடிச்சு போய் தான் ஆகணும். இதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஒரு நாள் இந்த வாரம்லாம் அத்தவரை சம்பாதிக்கலாம் தான் அப்படின்னு கணக்கு போடுறான். என்னையும் இவ்வளோ படுகொலை வந்து கடினம். சூப்பராக மீன், இந்த சாஃப்டான சதை தான். இந்த மீனை மாட்டுறது இந்த சின்ன பொண்ணல் தான், முள்ளு தான். அது இந்த முள்ளு தான் இவ்வளோ பெரிய மீன் மாட்டி பை பிடிக்கும். எல்லாம் ஃப்ரெஷ் தான். தூண்டி மீன் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மீன், சுவையாக இருக்கும். இதெல்லாம் வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே நம்ம ஃபிஷ் கட்டி அப்படியே நம்ம ஃபிஷ் கட்டிங் ஆர்எஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் ஒன்று மறக்காமல் போட்டு விட்டுருங்க. சேகரன்னு சேகரமாக கூப்பிட்றாரு. இது வந்து அப்படியே ஸ்லைஸாக போடுவா இல்லை குழம்புக்கு போடுவோம்? ஸ்லைஸாக போடுவேன். தலை வால்லாம் குழம்பு வச்சுட்டு பாடி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி ஆமாம் சார். பாலையும் வரவேன் குழம்பு
ஒருத்தன் வந்துடுறான் மச்சான் அப்படின்னு. நீ சொன்னியா அடுத்தவங்க சிரிக்க நீ சிரிக்காது. அவர் மீன் வெட்டிக்கிற கம்மி இருக்கும் வீடியோ எடுத்துருந்தாங்க அதை தப்பாக பேச மாட்டார் அவர். இப்போ கேமரா அவருக்கு தான் போக போகுது. ஓகே அலங்காரம் டைம் பத்தல அப்படி அப்படியே காலி வா.